ஈரான் கடைசி வரைக்கும் சும்மா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரான் இப்போ இஸ்ராயல் கிட்ட இருந்து ஃபைட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதர் கல்ஃப் கண்ட்ரீஸ் கிட்ட அட்டாக்கு போயிருக்கு. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட ஆயில் ஃபீல்டு கேஸ் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிருக்கு. குவைத், கத்தர், சவுதி அரேபியா, பெஹரின், ஒமான் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாத்தோட ஆயில் ஃபீல்டு ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க ஈரான். ஏன்பா ஈரானுக்கும் இஸ்ராயலுக்கும் தான் சண்டை, எதுக்கு இந்த ஈரான் தேவையில்லாம அதர் கல்ஃப் கண்ட்ரீஸ் மேல போர் தொடுக்குதுன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஆயில் ரிசர்வ் ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாமே ஃபண்டிங் பண்றது அமெரிக்கா தான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாதி ஸ்டேஷன் அமெரிக்கன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இட் இஸ் a crude oil business. வேர்ல்டோட எக்கனாமில இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இந்த க்ரூட் ஆயில் இருக்கு. இந்த க்ரூட் ஆயில்ல இருந்து தான் முக்கியமான கனிம வளங்களான பெட்ரோலியம், கேஸ், டீசல், எல்பிஜி, கெரோசின், ஃபிளைட் ஜெட்ஸ்க்கான ஃபியூவல், கெமிக்கல்ஸ், வேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட்ஸை பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்போ கல்ஃப்ல க்ரூட் ஆயில் இருக்கிற கேஸ் ஸ்டேஷன்ஸை ஈரான் டிஸ்ட்ராய் பண்றதுனால அமெரிக்காக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பா அமையும். இப்படியே கண்டினியூஸா இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா க்ரூட் ஆயில் சப்ளை இல்லாம உலகத்துல இருக்கிற மொத்த கண்ட்ரியோட மணி ஃப்ளோ கம்மியாகும். ட்ரேடிங் செக்டார்ஸ் எல்லாமே ரொம்ப அடி வாங்கும். எதுக்கு இப்போ 101 ரூபாவா இருக்கிற பெட்ரோலோட விலை நாளைக்கு 300 ரூபாவா கூட ஆகலாம். இன்னைக்கு 1000 ரூபாவா இருக்கிற கேஸ் சிலிண்டரோட விலை நாளைக்கு 2000 ரூபாவா கூட ஆகலாம். இன்னைக்கு 92 ரூபாவா இருக்கிற டீசலோட விலை நாளைக்கு 250 ரூபாவா கூட ஆகலாம். கெமிக்கல்ஸும் பிளாஸ்டிக்ஸும் கூட க்ரூட் ஆயில்ல இருந்து தான் எடுக்கப்படுது. ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸுக்கும் பாடியில அப்ளை பண்ற காஸ்மெட்டிக்ஸுக்கான பிரைஸ் கூட ஜாஸ்தி ஆகலாம். பட் இப்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதே மாதிரி வார் கண்டினியூஸா போயிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.